ஹாய் வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்களுடைய வீட்டில் என்ட்ரன்ஸில் இருக்க செடிகள். இப்போ தான் செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்படியே இருக்கும்போது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு. சின்ன செடிங்க தான், பெரிய தோட்டம்லாம் கிடையாது, இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ திடீர்னு தோணுச்சு ஏன் என்ன வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த வந்து ஒரு ஈரத்தில் அந்த அந்த ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர்கள் மத்தியில் அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. செடிங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றும் பொழுது கிடைக்கிற சந்தோஷம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி நிதானமாக அவசரம் இல்லாமல் செடிக்கு தண்ணி ஊற்றணுமே அப்படின்றதுக்காக ஊற்றாமல் நிறுத்தி நிதானமாக, அதுவும் வந்து ஒரு சாயந்தரம் வந்து ஒரு மாலை வேளையில் இருட்டுடுச்சு ஆனால் இன்னும் முழுமையாக இருட்டில் அந்த மாதிரி டைமில் ஊற்றும் பொழுது, வெயில் இல்லாத நேரத்தில் மாலை நேரத்தில் ஒரு 5:30 மணி 6 மணிக்கு செடிங்களுக்கு தண்ணி ஊற்றும் போது கிடைக்கக்கூடிய மன சந்தோஷம் மிகுதி. வாங்க நம்ம வீட்டு செடியை பார்க்கலாம். இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கிற செடிங்க. இது வந்து மணி பிளான்ட். ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற மணி பிளான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து இந்த குரோட்டன்ஸ், இந்த இது இருக்குல்ல தென்னை குரோட்டன்ஸு, அதுவும் அதுக்கப்புறம் இந்த மணி பிளான்ட்டும் செடிக்கு தண்ணி ஊற்றி ஈரமாக அழகாக. ஸோ இது வந்து என் ஒய்ஃப் வந்து கேட் வந்து இருக்குது மாடி ஒட்டி. ஸோ இதுக்கு மேலே செவுத்தில் வந்து ஒரு பந்தல் மாதிரி போட்டிருக்கா. அது அப்படியே வந்து படிக்கட்டுக்கு கீழே வரைக்கும் அப்படியே போகும். ஸோ இதில் வந்து ஒரு பூந்தொட்டிங்க, அதை அப்படியே கட்டி அதில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பூந்தொட்டி இருந்தது. அதில் இருக்கிற அந்த கம்பி அது வந்து அறுந்துடுச்சு, அதனால் வந்து அதை எடுத்து வச்சுருக்கோம். கீழே வரைக்கும் இங்கே வந்து மணி பிளான்ட், இங்கே வந்து திருப்பியும் ஒரு தொட்டியில் மணி பிளான்ட் இருக்குது. ஸோ 2 பக்கமும் வளர்ந்து மேலே போகுது. இது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு செடி இருக்குது, சங்குப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செடியும் அப்படியே இருக்குது. இதில் வந்து ஒரு மாதிரி ப்ளூவு ஒயிட்டு வைலட்டு கலந்தா மாதிரி, இதுதான் சங்குப்பூ செடி, கலந்தா மாதிரி இந்த செடியில் வந்து வரும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க சங்குப்பூ செடி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டும் இருக்குது, அப்படியே சங்குப்பூ செடியும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக சங்குப்பூ செடி. இப்போ எதுவும் பூ இல்லை காமிக்கிறதுக்கு. இதில் வந்து ஒரு காய் மட்டும் இருக்குது, இந்த மாதிரி ஒரு காய் மாதிரி வரும். அதாவது இந்த இது சொல்லுவாங்க புளியங்காய், அது மாதிரி இருக்கும் பார்க்க. இது பாருங்கள், அது மாதிரி இருக்கும் பார்க்க. பட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வரும், அதாவது இந்த சங்குப்பூ வரும். இது போக இன்னொன்று இந்த ப்ரௌன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா குரோட்டன்ஸு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது, நல்லா இருக்குது. வாங்க நம்ம அப்படியே மாடிக்கு போகலாம், மொட்டை மாடிக்கு போகலாம் வாங்க. இப்போ நீங்கள் மொட்டை மாடிக்கு வரீங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 தொட்டி இருக்குது, பெரிய தொட்டி இது. ஒரு வேளை கேமராவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தெரியலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இருக்குது. இந்த முருங்கை மரம் உயரமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப உயரமாக வளர்ந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடச்சி வச்சுருக்காங்க என்னோடய ஒய்ஃபு. உடச்சதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய முருங்கைக்கீரை நிறைய வந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டோம், குப்பு மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் காமிக்கிறேன். இது உள்ளே ஒன்று இருக்குது பார்த்திங்களா, வாட்டர்மெலன் செடி. இதுதான் வாட்டர்மெலன் செடி. ஒரு டைம் என்ன பண்ணேன்னா வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கொட்டெல்லாம் இருந்தது, அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்க்கலாமே வளருதா அப்படின்னு பார்த்தேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா என்னோடய ஒய்ஃப்லாம் சொல்லுவாங்க குரங்கு வேலை நிறைய பார்க்குற அப்படின்வாங்க. என்னுடைய அம்மா சின்ன வயசில் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் இப்பயும் சொல்லுவாள். பட் பார்த்த குரங்கு வேலையில் நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. ஸோ இதை நான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக காமிக்கிறேன். ஸோ ரொம்ப ஆசை வாட்டர்மெலன் செடி. ஸோ இது வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நல்ல முறையில் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன், கடவுளை வந்து பிரார்த்திக்கிறேன். ஸோ இது வளர்ந்ததுக்கப்புறம் ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து பூ பூத்துருக்கு பாருங்கள். இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பூ இருக்குது, அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஒரு 3 பூ இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா தான் இதில் காய் வரும். வந்து பார்த்திங்கன்னா காய் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா கட்டி ஒரு கயிறு கட்டி வந்து ஒரு ட்ரே மாதிரி அந்த காய் கீழே வைக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வளரும். பூ இருக்குது தெரியுதுங்களா?
ஓகே, இதை பாருங்கள் 2 பூ இருக்குது, மேலே கூட பூ இருக்குது. ஆனால் இதுலேயே வச்சிடலாம். இங்கே வந்து ஒரு செடி தெரியுதுல்ல க்ரீன் கலரில், அந்த செடி என்னென்னா லெமன் செடி. ஸோ லெமன் செடி எங்கள் வீட்டில் இன்னொன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக வளர்த்துட்ருக்கோம். லெமன் இன்னும் வளரலைங்க, ஏன்னா பிகாஸ் தொட்டியில் வச்சு வளர்க்குறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டி பெரிய தொட்டி ரொம்ப. ஸோ இதில் வச்சாலாவது லெமன் வருதா அப்படின்ட்டு வந்து என் ஒய்ஃப் பார்க்குறா. அண்டு இந்த செடி வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணார் போகும்போது இது வந்து கொண்டு வந்தோம். இது பாருங்கள், ஒரு மாதிரி வந்து வெல்வெட் மாதிரி இந்த இலை வரும், தெரியுதுங்களா? வெல்வெட் கலரில் இலை. ஸோ வந்து இந்த கிளைமேட்டுக்கு வருமானு தெரில, நம்ம வந்து நிழலில் தான் வச்சு வளர்க்க போகிறோம். ஸோ வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் ரொம்ப கம்மியாக இருக்க இடத்துல வச்சு வளர்க்க போகிறோம். இது வந்து ஒரு மாதிரி குரோட்டன்ஸ் மாதிரி இருக்கும். பட் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வகையான கீரைங்க. இதை வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தா தொட்டியில் வச்சோன்னே குபுன்னு நல்லா வளர்ந்துச்சு. ஸோ இந்த தொட்டிக்கு இந்த அளவுக்கு மட்டும்தான் வளரும். நல்ல பெரிய தொட்டியாக இருந்தால் பெருசாக வளரும்னு சொல்கிறாங்க. இந்த தொட்டி உள்ள பெருசாக உள்ள வந்து ஒரு கிழங்கு மாதிரி ஒரு செடிங்க ஊர்லேருந்து கொண்டு வந்தா, அவங்க வீட்டிலேருந்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையோட சொந்த ஊர், அங்கேருந்து கொண்டு வந்தால் கிழங்கு செடின்னு சொல்லிட்டு மேலே குரோட்டன்ஸ் மாதிரி வரும்ன்ட்டு பார்ப்போம். ஸோ வாங்க, எங்கள் வீட்டில் ஒரு டேபிள் இருந்தது. சரி, அந்த டேபிளை தூக்கி போட வேணான்னு சொல்லிட்டு அந்த டேபிளை வந்து பார்த்திங்கன்னா மாடி மேலே வச்சுட்டு அதில் வந்து கற்பூரவள்ளி செடி 2 வச்சுருக்கோம். கற்பூரவள்ளி குபுகுன்னு வளருங்க. நல்ல பக்கத்தில் போனாலே அந்த கற்பூர வாசம் பயங்கரமாக. இது வந்து பார்த்திங்கன்னா காலி தொட்டின்னு சொல்லி பார்க்குறீங்க. இதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா வந்து பார்த்தா விரல் விட்டு கொந்தி தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியை பிழிஞ்சு போட்டிருக்கேன், பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் ஊருக்கு போகும்போது என்னோடய ஒய்ஃபோட அண்ணன் வீட்டில் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து தக்காளி செடி வச்சோம், கிட்டத்தட்ட 50 வந்ததுன்ட்டு. ஸோ ஒரு ஆசை நம்ம வீட்லேயும் ஒருட்டுமேன்ட்டு வாங்க அப்படியே பார்ப்போம். ஸோ இது வந்து அதாவது இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஈவினிங் செடிங்களை பார்க்குறது ஒரு அழகுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா கற்பூரவள்ளி, 2வது கத்தாழை. ஸோ கத்தாழை வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு வந்து இந்த கத்தாழையோட யூஸ் தெரியல, வெறும் நீங்கள் செடி தான் வச்சுட்ருக்கீங்க, அதை நல்லா யூஸ் பண்ணலாம். தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்துலலாம் தலைக்கு வந்து அந்த கத்தாழை எடுத்து நல்லா உச்சந்தலையில் வச்சு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நல்லது. 2வது காலையில் அந்த கத்தாழை நல்லா தோல் சீவிட்டு நல்லா வந்து ஒரு 3 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மோரோ இல்லைனா தண்ணியோ சேர்த்துட்டு வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது அப்படின்னாரு. இது பார்க்குறீங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேனு, அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி. ஸோ எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குது. ஸோ வந்து அந்த கருவேப்பிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பழமாக இருக்குல்ல, இது வந்து என்னென்னா விதை காஞ்சிரும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு தொட்டியில் போடலாம் அப்படின்னு இருக்கும். போட்ட பிறகு அதுலேயும் வந்து கருவேப்பிலை செடி வளரும், பெரிய தொட்டியில் வளர்க்கலான் இருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்ல செம்பருத்திலாம் வரும். என் ஒய்ஃப் வந்து செடியை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி விட்டால் தான் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிட்டா. இப்போ பாருங்கள் வளர்ந்துருக்கு, அதில் நல்ல வந்து இலைகள்லாம் விட்டுருக்கு. உடச்சி விட்டால் தான் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா பறந்து வளரும், நல்ல வந்து பூலாம் வரும் அப்படின்ட்டுருக்கா. ஸோ வாங்க அடுத்தது இது வந்து மிளகாய் செடி. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மிளகாவை வந்து கிள்ளி போட்டு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும். அதுலேயும் பூலாம் வந்திருக்கு பாருங்கள், பூ தெரியுதா? பூ வந்திருக்கு. அடுத்தது தான் வந்து பார்த்தா மிளகாய் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டி காலியாக இருக்குது. இதுலேயும் தக்காளி இப்போ தான் வந்து பார்த்தா பிழிஞ்சு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதே தான் லெமன் செடி தான், லெமன் இலை இருக்குங்களா. ஸோ இதில் வந்து லெமன் வரலை, ஏன்னா வந்து சின்ன தொட்டி, அதனால் லெமன் வரலை. பட் வந்து என் ஒய்ஃப் என்ன பண்ணுவான்னா டீ சாப்பிடும்போது, பிளாக் டீ சாப்பிடும்போது இந்த லெமன் இலையை எடுத்து 1-2 எடுத்து அதில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடுவா. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லதுன்ட்டு. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் மருதாணி செடி. ஸோ எங்கள் வீட்டில் மருதாணி செடி இருக்குது. பட் இது பாருங்கள் தெரியுதா, இதுதான் மருதாணி. ஸோ இந்த தொட்டியிலேருந்து ரொம்ப பழைய தொட்டி, பிளாஸ்டிக் தொட்டி தான், ரொம்ப அது கொஞ்சம் மாற்றணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடுவோம். அண்டு இந்த மருதாணி செடி இருக்குது. பட் வந்து ஒரு தடவை கூட இந்த இலையை பறித்து மருதாணியை அரைச்சி தலையில் பூசினதில்லை. இனி பூசிடுவோம், நாளைக்கே பூசிடுவோம், சரிங்களா. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குண்டு மல்லி பாருங்கள், மல்லி செடி. இதுவும் ஒரு சின்ன வாட்டர் கேன் தான், ஓகேங்களா. வாட்டர் கேனை கட் பண்ணி அது உள்ளே போட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமாக இருக்குது.
ஸோ சாயந்தரம் நேரத்தில் வந்து தண்ணி ஊற்றும் போது அந்த மல்லிப்பூலாம் அப்படியே ஆக்சுவலாக அந்த தண்ணி ஊற்றும் போது நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கல, அப்படியே சாரலாக தண்ணி ஊற்றும் போது அதனுடைய அதாவது அந்த பூவும் அது ஆடுறதும் அழகாக இருக்குங்க. மனசுக்கே ஒரு லேசாக இருக்கும். வாழ்க்கையை ரசிக்கணும்ல. சரிங்களா? வெறும் வேறு வகையாக நிறைய காசு செலவு பண்ணி போதை வஸ்துகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை ரசிக்கிறது ஒன்றுமே இல்லைங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெடுத்துக்கிறது தான். பட் பாருங்கள், இதுதான் வந்து வாழ்க்கையை ரசிக்கிறது. இன்னொரு செடி இருக்குது, அதில் மஞ்சள் கலரில் பூக்கும். அது இப்போ பூ இல்லை, வெறும் செடி மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு ஒரு மஞ்சள் கோன் மாதிரி பூ பூக்கும். இது தாங்க எங்கள் வீட்டில் இருக்க இப்போதைய செடிகள். காலையில் எடுக்கிற வீடியோ. இங்கே பாருங்கள், மல்லிப்பூ செடி, மல்லிப்பூ நிறைய பூத்திருக்கு. மருதாணி செடி, மருதாணி, லெமன் செடி, லெமனுடைய லீவ்ஸ்லாம் பார்க்குறீங்க. தக்காளிக்காக நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிழிஞ்சு விட்டது, தக்காளி தொட்டி. மிளகாய் செடி, மிளகாய் பிழிஞ்சு 1 மாதம்தான் ஆகுது, செடி வளர்ந்துருக்கு. இது வந்து செம்பருத்தி செடி, இப்போ தான் அந்த குப்பைலாம் உடைச்சிருக்காங்க. அப்போ தான் நல்லா படர்ந்து வளரும். இது வந்து கருவேப்பிலை செடி பாருங்கள், வந்து ஒரு இதில் வச்சுருக்கு, கேனில். அப்புறம் இது வந்து கத்தாழை, கற்பூரவள்ளி. இது ரெண்டுமே கற்பூரவள்ளி. இது வந்து ஒரு காலி தொட்டி. இதில் வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பிழிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு கிழங்கு செடி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. பட் வந்து கிழங்கு செடின்னு சொல்லலாம், பட் இது வந்து ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா கீரை செடி, பட் பார்க்குறதுக்கு குரோட்டன்ஸ் மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் இருக்குது. அப்புறம் சொன்னல வெல்வெட் கலரில் வந்து ஒரு செடி. இது வந்து லெமன் செடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறுத்து விட்டுருக்கு, ஏன்னா இதை வந்து ஒரு பெரிய தொட்டியில் வச்சா நல்லா வளரும்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கொப்பு, பெரிய தொட்டி. வாங்க அப்படியே போவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தென்னை குரோட்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது கீழே வந்து ஒரு தொட்டி வச்சு இதில் வந்து மணி பிளான்ட். அதுக்கப்புறம் இது பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்க மாதிரி சில செடிகள். பட் இது வந்து நல்ல ஒரு புஷ் மாதிரி நல்லா வளரும். ஸோ இந்த மணி பிளான்ட்டு உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி கட்டி திருப்பியும் வந்து ஒரு 2-3 தொட்டி கட்டி மாடிப்படி கீழே அப்படியே இது இறங்குது. மாடிப்படி கீழே இறங்கும் போது இங்கே ஒரு தொட்டி. இந்த தொட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் இருக்குது. 2 பக்கமும் சேர்த்து மணி பிளான்ட் வளர்ந்து படரும். அதாவது அந்த செவரில் வந்து ஒரு தோரணம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படரும் அதுக்காக. அண்டு இந்த தொட்டிலேயே கீழே இருக்க தொட்டியில் சங்குப்பூ செடி இருக்குது. சங்குப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா காலையில் பாருங்கள் பூத்துருக்கு. சொன்னல ப்ளூ கலரில் ப்ளூ அண்ட் எல்லோவாக இருக்குது. நேற்று நான் ப்ளூ ஒயிட் அண்டு வந்து வயலட் சொன்னேன். ப்ளூ அண்ட் எல்லோ, ஓகேங்களா, சங்குப்பூ செடி. அதுக்கப்புறம் இந்த ஒரு குரோட்டன்ஸ், ப்ரௌன் கலரில் இருக்க ஒரு குரோட்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இருக்குது. இதுதாங்க நம்ம வீட்டு செடி. காலையிலேயே உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டேன். தேங்க்யூ.